வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீச். இன்றைக்கி நம்ம இந்த 2 மாம்பழத்தை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் வச்சு ஊற்றி கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். இதிலேருந்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிறேன் கிண்ணத்தில். இப்போ நான் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இந்த பாலில் போட்டு கலந்து எடுத்துடலாம். இந்த பால் கொஞ்சம் சூடானா போதும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவரையும் பால் இதையும் கலந்து வச்சதை ஊற்றிட்டு கழுவி விடாமல் கலரிகிட்டே இருக்கலாம். ஏன்னா சீக்கிரம் கட்டி தட்டிடும். அதனால் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கலரிகிட்டே இருக்கலாம். சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் கலரிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காகிடுச்சு. நம்ம இதில் சர்க்கரையை போட்டுடலாம். நான் இந்த கப்பால் 3/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். ஏன்னா என் மாம்பழம் நிறைய ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் 3/4 கப்பு வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். இப்போது நல்லா கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கலாம். சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் இலகும். நல்லா இன்னும் திக்கான பின்ன அதே மாதிரி கலரிகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்து கொதிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் வரட்டும். அது வரலாம் கலரிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா குப்பளம் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த மாம்பழத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாம்பழத்தை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். அந்த பாலும் கார்ன்ஃப்ளவரும் கூட ஆறிட்டு அதையும் இதிலே ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இது பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கட்டையாக இருக்குது. நம்ம ஒரு வாட்டி கூட மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் மிக்சியில் போட்டேன். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இது பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிடுது. இதை திருப்பியும் அதே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரம் பொறுத்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸு செட் ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து ஒரு கிண்ணத்தில் போடுறேன். பாருங்கள், நான் கிண்ணத்தில் எடுத்து செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.